மதிநுட்பத்தோட உச்சம் வீரப்பன். ஓ. படிக்கலதை தவிர தவிர. அவன் மிகப்பெரிய விஞ்ஞானி. மிகப்பெரிய விஞ்ஞானின்னா காட்டுல அவனுக்கு தெரியா ஒண்ணுமே நடக்காது. ஓகே. அது மாதிரி தூரத்துல எப்படி இருக்காங்க, அந்த காற்றோட ஸ்மெல் என்ன, நம்ம எப்படி எஸ்கேப் ஆகணும், அந்த சத்தம் எப்படி வரும், விலங்குகள் கூட எப்படி, விலங்க கொல்லக்கூடாது, உணவுக்காக தவிர எந்த விலங்கையும் கொல்லக்கூடாது. அது அவங்களோட பாலிசி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யானைகளை கொல்றதை வந்து நிறுத்திட்டோம். அப்புறம் சந்தன மரம் வெட்டும் போது ஒரு மரம் வெட்டினா 2 மரம் வைக்கணும், 2 மரம் பிழைக்கணும். நீ எத்தனை மரம் வைக்கணுங்கிறது இல்ல, அங்க ஒரு 2 மரம் வளர்ந்துருக்கணும். ஏன்னா தன்னோடதுன்னு நினைச்சு, இது நம்ம காக்குற தெய்வம், அப்ப இது சரி பண்ணணும் அப்படின்னு. உணவு பாம்பு வந்தா கூட பாம்பு கொல்லக்கூடாது. பாம்பு சாதாரணம், அது வந்து அது போயிடும், நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அப்ப விலங்குகளோட இப்படி பழகுறது. இவங்க அதிரடிப்படை வந்தா எப்படி வருவாங்க, என்ன திசை, அவன் சொல்றான், ஜென்மத்துல என்ன பிடிக்க முடியாது, பயமே இல்ல, நான் இங்க உட்காந்துருப்பேன், அவன் தான் இப்படி போவான், நான் இங்க சும்மா இப்படி உட்காந்துருப்பேன், நான் அசைய மாட்டேன், மரத்து மேல அவன் மேலேயே நான் இருப்பேன். நான் வந்து கொல்லணும்னு நினைச்சவங்களதான் கொன்னேன், நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா எல்லாரையும் கொண்டு இருப்பேன்.